Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா inheritanceல நமக்கு மெத்தடோட நேம் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி கால் ஆகும்ங்கறத பார்த்தோம். பிளஸ் MRO மெத்தட் ரெசல்யூஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கறத நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்தோம். So previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So that நீங்க ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி இருக்கும்ங்கறத தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So previous videosல நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்கறத நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பார்த்திருக்கோம். So கன்ஸ்ட்ரக்டர் பார்த்து முடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். So இன்ஹெரிட்டன்ஸ்ல நமக்கு வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. So அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். So இப்போ வரைக்கும் நமக்கு கான்செப்சுவலா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட இன்ஹெரிட்டன்ஸ்ல நாம இன்க்ளூட் பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சா நம்மளுக்கு வந்து அவுட்புட் எப்படி வரும்ங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் வீடியோஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு செட் வீடியோஸையும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பத்தியும் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தியும் நம்ம வந்துட்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல கொடுக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும்ங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்து எழுதிட்டேன். சோ எழுதிட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றோம்ங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ கிளாஸ் A அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு A கிளாஸ் அப்படினு நான் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். சோ கிரியேட் பண்ணிட்டு உள்ள என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் init அப்படின்னு நாம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் இன்னும் 2 அண்டர்ஸ்கோர் இருக்கும். சோ இப்படி இருந்ததுன்னா இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ A கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நாம வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோமோ கிரியேட் பண்ணும்போதே இது வந்து நம்மளுக்கு இனிஷியலைஸ் ஆயிடும். சோ அந்த கான்செப்ட்ல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரே நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 1 அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ இதுதான் என்னோட A கிளாஸ்க்குள்ள நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் B அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ B கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த A ல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஹெரிட் பண்றேன். சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்றோம். சோ இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த A கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து B கிளாஸ்க்குள்ள வந்துரும். அதாவது A கிளாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. சோ அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேர் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் init. சோ அது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துரும். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு நாம ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே உள்ள வந்துரும். சோ இது வந்தது இல்லாம நம்ம உள்ள இந்த இடத்துல ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது ஃபங்க்ஷன் நாம வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ அதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ அதுவுமே நம்மளுக்கு வந்து உள்ள வந்துரும். சோ இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்பயுமே நாம வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் நாம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். சோ இது வந்துட்டு நம்மளோட பேஸ் கிளாஸ். சோ இங்க இருக்கிறது வந்துட்டு நம்மளோட டிரைவ்டு கிளாஸ். சோ டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் நாம வந்து எப்பயுமே கிரியேட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்மளோட A கிளாஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ A கிளாஸ் வந்து இதுதான். சோ இதுக்கு வந்துட்டு AOBJ அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணி நான் ஜஸ்ட் நான் இந்த கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டே நான் வந்து ரன் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வந்து கால் ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிட்டு உள்ள என்ன கொடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா I am from init A அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த லைன் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கோட்ல அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு இதே எக்ஸாம்பிள்ல நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம Bக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே கோட் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் வந்துட்டு Bக்கு நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம ப்ரீவியஸ் கோட்ல பார்த்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் கோட்ல ஆப்ஜெக்ட் வந்து நாம A கிரியேட் பண்ணிருந்தோம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு B கிளாஸ்க்கு கிரியேட் பண்றோம். சோ OBJ அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும்போதே அது வந்து நம்மளுக்கு கால் ஆயிடும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம், இனிஷியலைஸ் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் கோட்ல நம்ம வந்துட்டு Aக்கு தான் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிருக்கோம். சோ Aக்குள்ள தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதனால நம்மளுக்கு வந்து கால் ஆயிடுச்சு. இப்போ Bக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ Bக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இந்த கோட நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
எனக்கு வந்து ரன் ஆகும். சோ எதனால ரன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதை வந்து நாம இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். சோ பி ஆஃப் ஏ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இது வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். சோ இன்ஹெரிட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்துட்டு இது கண்டிப்பா நம்மளுக்கு ஏல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டருமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரன் பண்ணும். சோ நம்ம பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே சரி, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆகும். ஓகே, இப்போ இந்த கோட நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். சோ என்ன மாடிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஏ கிளாஸ்ல நான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி பி கிளாஸ்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணிட்டு சோ பி கிளாஸ்லயுமே நான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுக்குறேன். சோ அண்டர்ஸ்கோர் யூனிட்ங்கிறத நம்மளோட பி கிளாஸ்ல கொடுக்குறேன். அப்ப பி கிளாஸ்ல கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அதாவது அண்டர்ஸ்கோர் யூனிட்ங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபங்க்ஷன் 2 ஓட டெஃபினிஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் 2 அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல அதுல இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்கு வந்துட்டு நாம ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஓபிஜே அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே டவுட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஏ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணும் போதே நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து என்னோட செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர். சோ இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ ரன் பண்ணியாச்சு. சோ ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, B ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல வந்திருக்கு. சோ நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் ஆகும்ல, அப்ப ரெண்டுமே தான் நம்மளுக்கு கால் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனா வந்துட்டு அந்த மாதிரி கால் ஆகாது. சோ ஜென்ரலா நம்ம வந்துட்டு பிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் போய் நம்மளுக்கு இந்த பிக்குள்ள தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அப்படின்ட்டு வந்து பார்க்கும். சோ பிக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து ரன் பண்ணிடும். சோ இதுவே நம்மளுக்கு இந்த இடத்துல B ல கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் கோட் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, சோ அதுக்கப்புறமேட்டு தான் ஏல போய் பார்க்கும். சோ ஏல கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்பதான் நம்மளுக்கு அதை போய் ரன் பண்ணும். சோ நீங்க இந்த இடத்துல எந்த கிளாஸ்க்கு நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்களோ அதுல தான் போய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கும். சோ அதுல கன்ஸ்ட்ரக்டர் இருந்தது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் இந்த இடத்துல நாம இந்த இனிட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்ம இன்ஹெரிட் பண்ண ஏல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அப்படின்ட்டு போய் பார்க்கும். சோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சோ இப்போ இந்த கான்செப்ட் மூலமா எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ்ல யூஸ் ஆகுதுங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு தெளிவா புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்து போட்டாச்சு. சோ போட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம்ங்கறத நாம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் டீச்சர் அப்படின்னு நான் வந்துட்டு டீச்சருக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணிட்டு உள்ள என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்கோர் இனிட் அப்படின்ட்டு என்னோட கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் வேற என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணிட்டு உள்ள டீச்சரை நான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்றேன். அதாவது நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாஸை நான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்றேன். சோ இன்ஹெரிட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த டீச்சர்ல என்ன நம்மளுக்கு இருந்ததோ அந்த எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்க்குள்ளேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு நான் வந்துட்டு இன்னொன்னு கிரியேட் பண்றேன். சோ ஃபங்க்ஷன் 1ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லைன் வந்து நான் கொடுத்திருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, stu is equals to student அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதாவது இந்த நம்மளோட டிரைவ்டு கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, stu டாட் ஃபங்க்ஷன் 1 நான் வந்து கால் பண்றேன். சோ ஃபங்க்ஷன் 1 வந்து எனக்கு இங்க இருக்கு, இதை வந்து நான் கால் பண்றேன். சோ இப்போ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் டீச்சர்ங்கிறதும் வரும், ஐ ஆம் ஸ்டூடெண்ட்ங்கிறதும் வரும். சோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நீங்க எப்படி இதுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்களோ அப்பவே நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிடும். சோ ஆகும்போது நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்க கோடும் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல உள்ள என்ன கொடுத்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லைன் நம்ம கொடுத்திருக்கோம், ஐ ஆம் டீச்சர் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நாம மேனுவலா ஃபங்க்ஷன் 1 நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் மெத்தட் நேம் வச்சு கால் பண்றோம். சோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ ஆம்ங்கிறது நம்மளுக்கு கால் ஆகுது. சோ இப்படிதான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இதே கூட வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்கேன். சோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சோ கிளாஸ் டீச்சர்னு கிரியேட் பண்ணியாச்சு, டீச்சருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, வேல்யூவை இந்த இடத்துல நாம இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்றோம். சோ sub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
வேரியபிள் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ டபுள் கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்தாச்சு. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் டீச்சர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹேண்ட்லிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் டாட் கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு டீச்சர் இன்ஹெரிட் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கும். ஸோ வேற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது நம்மளுக்கு செல்ஃப் டாட் எஸ்யூபில கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற வேல்யூ போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆயிட்டு ஐ ஆம் டீச்சர்ங்கிற லைன் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹேண்ட்லிங் சப்ஜெக்ட்ல இந்த செல்ஃப் டாட் சப்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமேட்டு stu.func1 அப்படின்ட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிருக்கேன். அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிட்டு ஐ ஆம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளே நான் வந்து கோட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் டீச்சர் கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய மாதிரியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர்ல எனக்கு செல்ஃப் டாட் சப்ஜெக்ட்ல எனக்கு என்ன இருக்கோ அதை வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ முன்னாடி வந்துட்டு நாம ஒரே இடத்துல இந்த செல்ஃப் டாட் சப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வேற ஃபங்க்ஷனுக்குள்ள வேற கிளாஸ்க்குள்ள இருக்க வேற ஃபங்க்ஷன்ல நாம வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல நாம வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா stu is equals to student. சோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு இது வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஐ ஆம் டீச்சர்ங்கிறது வந்துடும். சோ அதுக்கப்புறமேட்டு stu.function1ங்கிறத கால் பண்ணும்போது ஐ ஆம் ஸ்டூடெண்ட்ங்கிற லைன் வந்து எனக்கு அவுட்புட்ல வந்துடும். அப்புறம் செல்ஃப் டாட் சப்ஜெக்ட் என்ன கொடுத்தோமோ அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரியும் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ்ல நம்ம வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வேற கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிட்டு கூட நம்மளால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ என்னோட எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து ரன் பண்றேன். ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல திரும்ப என்னோட கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு வேல்யூஸை கொடுக்காம ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து என்னோட வேல்யூவை கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் டீச்சர்னு கொடுத்தாச்சு, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல எஸ் அப்படின்ட்டு ஒரு பேராமீட்டர் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்தாச்சு. ஸோ எஸ்ல ஏதோ ஒன்று ரிசீவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூவை வாங்கி நம்ம வந்துட்டு எஸ்யூபில ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இந்த இடத்துல என்ன வேல்யூ வாங்குறியோ அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணு நம்ம சொல்லியாச்சு. ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சோ இந்த இடத்துல இனிட்ல நாம வந்துட்டு இந்த எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளோட வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்தா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த எஸ்ல போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். சோ எஸ்ல இருக்கிறது அடுத்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் சப்புக்கு போகும். அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் டாட் சப்ல இருந்து நம்மளுக்கு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் மூலமா எப்படி கன்ஸ்ட்ரக்டரை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல யூஸ் பண்றதுங்கிறத ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.